இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல் 42 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிப்போம். தேவையானது ஒன்றே. நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான தேவை எது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆமென். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளாக அங்கே கடந்து போகிறார். அவரை முதலாவது தன்னுடைய வீட்டுல வெல்கம் பண்ணது யார் அப்படின்னா மார்த்தாள். வீட்டில ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்துறையை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். கவனிங்க, மார்த்தாள் மரியாள் இந்த ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசங்கள் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்களா? ஏற்றுக்கொண்டது என்னமோ மார்த்தாள் தான் வீட்டுல இயேசுவ, ஆனா வசனத்தை கேட்டதோ மரியாள். நம்ம நிறைய வேளைகள்ல இயேசுவை நம்முடைய வீடுகளுக்கு அழைக்கின்றோம், ஆனா அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் செவி கொடுக்கின்றோம் என்பதை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். மார்த்தாள் வீட்டில் ஏற்றுக்கொண்டால் நல்ல காரியம் தான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனா மார்த்தாள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவருக்கு பணிவிடை செய்வதையே முக்கியப்படுத்தினார். அவருக்கு ஏதாவது சமைத்து கொடுத்து அவருடைய சரீர பசியை ஆற்றுவதையே முக்கியமாக எண்ணினார். ஆனா மரியாளோ ஆண்டவருடைய இருதய பசி என்ன என்பதை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்தினாலே, வார்த்தையினாலே, உபதேசத்தினாலே அவள் தெரிந்து கொண்டாள், அறிந்து கொண்டார். இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து, நாமும் கூட இந்த உலகத்துல நிறைய நமக்கு பாத்தீங்கன்னா பிஸி ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு. நம்மளால அவர் சமூகத்துல என்ன செய்ய முடியலன்னா உட்கார முடியல. இன்னைக்கு நம்ம ஈஸியா என்ன செய்யறோம் அப்படின்னா, என்னால ஜெபிக்க முடியல, ஜெபிக்க நேரமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நேரத்தை கொடுத்தவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறதுக்கு மறுக்கிறோம். 24 மணி நேரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல. ஆனா அவர் நம்ம கிட்ட கெஞ்சி, அவர் நம்மிடத்துல அவரோடு உட்கார, அவரோட உறவாட, அவருடைய பாதத்துல அமர்ந்து அவர் சத்தத்தை கேட்க, ஐக்கியப்பட எவ்வளவு நேரங்களை கேட்கிறாரு தெரியுமா? 1 மணி நேரம். பேதுருவே, நீ என்னோடு கூட 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார், ஏக்கத்தோடு இருக்கிறாரு. அப்புறமும் அவர் பார்க்கும்போது சீசர்கள் கண்களை என்ன இருக்குன்னா நித்திரை. என்னங்க? நித்திரை, தூக்கம், மயக்கம். உங்களுக்கு பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை தயவு செய்து கவனிங்க. தூக்கம், நித்திரை, மயக்கம். நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டவங்களை தான் பார்த்து இயேசு சொன்னாரு, 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? இல்ல ஆண்டவரே, எனக்கு தூக்கம் தான் முக்கியம். இல்ல ஆண்டவரே, எனக்கு வேலை தான் முக்கியம். இல்ல ஆண்டவரே, என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, அவங்க தான் முக்கியம். இல்ல ஆண்டவரே, என்னுடைய பிசினஸ் தான் முக்கியம். எதை முக்கியப்படுத்துறீங்க உங்க வாழ்க்கையில? எதை நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் போது முக்கியப்படுத்துகிறீர்கள்? தேவனை முக்கியப்படுத்துகிறீர்களா, அல்லது உங்களுடைய சொந்த அலுவல் காரியங்களை நீங்கள் முக்கியப்படுத்துகிறீர்களா? இயேசுவை முதன்மைப்படுத்துகிறீர்களா, அல்லது உங்க சொந்தம் பந்தம் உங்க உறவுகளை நீங்கள் முக்கியப்படுத்துகிறீர்களா? இயேசுவை முதன்மைப்படுத்துங்கள். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில முக்கியப்படுத்துங்கள்.
இப்பதாங்க பாக்குறோம், மார்த்தாள் வீட்டுல ஏற்றுக்கொண்டாலும் அவள் பல பல வேலைகளை செய்ய போயிட்டான். ஆனா அவர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்பதை மரியாள் சரியா புரிந்து கொண்டதனாலதான் அவர் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த உபதேசத்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வசனங்களை ஆத்மாவுக்கு உணவாக ஒருத்தி போய் உடம்புக்கு சரீரத்துக்கு உணவை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா இந்த மரியாளோ தன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவை ஆண்டவர் தான் தர முடியும் என்பதை புரிந்து கொண்டு அவர் பாதத்துல உட்கார தீர்மானம் எடுத்து விட்டாள். இயேசு சீசர்களை பார்த்து கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு. அதுக்கு யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டேன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷ அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்க பிழைக்க முடியும். நீங்கள் பிழைப்பதற்கு இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் நன்மையாய் வாழ்வதற்கு அவர் நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்திருக்கின்ற இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதுமானதா இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. ஆமென். இயேசுவ சில கூட்டம் தேடி வந்துச்சு. நீங்க எதற்காக என்ன தேடுனீங்கன்னு அவர் கேட்கிறார். அப்போ புசித்து திருப்தியானதினாலேயே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் சொன்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போறாங்க, அங்கே கர்த்தருடைய வசனங்களை ஆர்வமாய் கேட்பதற்கு போகிறோமா, அல்லது சில சபைகளிலே ஆராதனை முடிந்தவுடனே உணவு கொடுப்பார்கள் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட நாம் போகிறோமா? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே இந்த உலகத்துல இயேசுவை தேடுங்கள், அவருக்காக கிரியை நடப்பியுங்கள். மாத்தாள், மரியாள், யோசுவா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தானா. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லையா, அங்க பணிவிடை செய்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்தானா. அதனாலதான் மோசேக்கு பின்னாடி கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சத்தத்தை கேட்பதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்களை தேவன் இந்த உலகத்திலே ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாற்றுகிறார். நம்மையும் ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறாரு. நாம முதன்மையா ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு இல்லையா. பாக்குற வசனத்தை பாருங்க. ஆண்டவரே வாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்த வார்த்தை, மார்த்தாளோ நமக்கு எத்தனை வேலை இருக்கு? ஆமா, பாத்திரம் தேய்க்கணும், அடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசையணும், தண்ணி எடுக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், வேலைக்கு போகணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு லீவு, அதனால கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கணும். அன்னைக்கு தான் கொஞ்சம் கறி எடுத்து சமைச்சு ஆமா வயிறை நெப்பணும் இல்ல. இப்படியெல்லாம் நமக்குன்னு சில பிளான், பற்பல வேலைகள். என்னமா ஆராதனைக்கு வரலன்னு கேட்டா பற்பல வேலைகள். மார்த்தாள், பற்பல வேலைகள் உள்ள மார்த்தாளே மனம் திரும்பு. பற்பல கர்த்தரை தேடாம வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஆலய ஆராதனையை முக்கியப்படுத்தாம பற்பல வேலைகளை உனக்காக பிளான்களை வைத்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை அசட்டை பண்ணுகிற மார்த்தாளே, நீ முதலாவது மனம் திரும்ப வேண்டும். யாரெல்லாம் ஆலய ஆராதனையை முக்கியப்படுத்தி கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக செல்லுகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கின்ற, ஆண்டவர் தெரிந்தெடுத்த மரியாள்கள். புரிந்து கொள்ளுவோம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே, நல்லா கவனிங்க,
நம்ம பாதத்துல உட்காராம இருக்கிறதுனாலதான் வருத்தங்கள் வருகிறது. என்னது என்ன வருது? வருத்தம். வருத்தம் ஏன் வருது? வருத்தங்கள் ஏன் வருது? அவர் பாதத்துல உட்காராததுனாலதான் வருத்தம். என் மனைவி ஜெபித்து சொன்னாங்க, மிஸ்பாவிலே தேவ சந்நிதியில போய் எல்லாவற்றையும் அவன் சொன்னான்ற வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அப்ப நம்ம நிறைய வேளைகள்ல அவர் சமூகத்துல, மிஸ்பாவில, அவர் பாதத்துல போய் அமர்ந்து எல்லாத்தையும் எப்தாவை போல, சாமுவேல் மிஸ்பாவிலே சொன்னதை போல நாம் சொல்லாத பட்சத்துல நம்முடைய வாழ்வின் வருத்தங்கள் நீங்க போவதில்லை. அதனால முதல்ல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, மார்த்தால போல பல பிளான வைக்காதீங்க. உங்க பிளான் எல்லாம் மரியாள மாதிரி வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும். சீசர்கள் சொன்னப்ப என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்போம். இயேசுவை எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவரு வீணா நேரத்தை கழிச்சதை பாத்தீங்களா? கிடையாது. எப்பவுமே ஒலிவ மலையில போய் ஜெபிப்பார். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு போய் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டு ஜெபிப்பார். 40 நாள் வனாந்தரத்துல ஜெபித்தார். சிலுவையிலே அவர் ஜெபித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். பிதாவோடு ஐக்கியப்பட்டு இருந்தார். நல்லா கவனிங்க, மார்த்தாளை போல பல பிளான பற்பல வேலைகளை உங்களுக்கு வச்சுக்கிறாருங்க. உங்க வேலையெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்துவது. உங்க வேலை, நம்முடைய வேலை கர்த்தரை துதிப்பது, நம்முடைய வேலை கர்த்தரை ஆராதிப்பது, நம்முடைய வேலை கர்த்தரை உயர்த்துவது. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கலன்னா எதையாவது எடுத்து வீசிடுவீங்க. இந்த வசனத்தை என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். வாசிங்க வாசிங்க. பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. ஜெபிக்கிறவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் செய்யுது இந்த உலகம். வேதவசனத்தை படிச்சீங்கன்னா இந்த உலகம் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணும். நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிறைய மாத்தாள்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. யார பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது தெரியுமா? மரியாள. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, வசனத்தை கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா, ஆண்டவர் ஆராதனை செஞ்சீங்கன்னா, ஆண்டவரை துதிச்சு தொழுதீங்கன்னா, நீங்க ஆலயத்துக்கு செல்லுவீங்கன்னா, உங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னே மாத்தாள்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல வந்து நான் என்ன செய்றேன்? தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தனியே வேலை செய்யும்படி. ஆமா, கம்ப்ளைண்ட் பண்றது மட்டும் கிடையாது. என்னது? அவரையும் சேர்ந்து கொஞ்சம் உட்கார்ந்து கவலைப்பட சொல்றான். என்னது? கவலைப்பட சொல்றான். பற்பல வேலை செய்யறவங்க எல்லாமே வருத்தம் அடைவாங்க. ஆண்டவருடைய வேலையை முக்கியப்படுத்துறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பற்பல வேலையை செய்யறவங்க கவலைப்படுவார்கள். பற்பல வேலையை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் மற்றவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனா கர்த்தருடைய வேலையை, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தரை முக்கியப்படுத்துகிற விஷயங்கள்ல தங்கள் மனதை செலுத்தினாங்கன்னா யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எதை குறித்தும் எதிர்காலத்தை பற்றியும் கவலையும் பட மாட்டாங்க. எந்த வருத்தமும் பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே அவர்களுடைய பலனாக இருக்கும். பாக்குறோம். நான் தனியா, என் சகோதரி என்னை விட்டு தனியா வந்து வேலை செய்யறேனே, நானு என் சகோதரி உம்மிடத்துல வந்து உட்கார்ந்து நேரத்தை, அப்படின்னா என்ன சொல்ல வர்றா தெரியுமா? நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறா. அவள் சோம்பேறியா இருக்கிறாள். எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரிடத்திலே சொல்லும். ஆண்டவரிடத்திலேயே சொல்றா, எனக்கு உதவி செய்யும்படி நீர் அவளுக்கு சொல்லும். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே மரியாள், என்ன என் பாதத்துல உட்கார்ந்து வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற அப்படி சொன்னாரா? ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் உட்கார்ந்து நேரம் செலவிடுவது வீணான அரட்டை அடிப்பது அல்ல. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்த ஒரு வசனத்தை கேட்பது வீணான நேரம் அல்ல. அதுதான் இனிமையான நேரம். அப்பாவும் பிள்ளையும் உறவாடுகிற நேரம். சொல்லுங்க. இங்க பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆமா,
பாத்தீங்களா? அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு செய்திய ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு. நீ அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு கலங்குற, கண்ணை திறந்து பாருங்க வசனத்தை. அல்லேலூயா. கண்ணை மூடியே வசனத்தை கேட்டீங்கன்னா மெத்தையிலிருந்து ஐத்திக்கு விழுந்து செத்து போயிட்டான். நிறைய வேளைகள்ல வசனத்தை அவன் கேட்டுக்கிட்டே இருந்து அவன் திடீர்னு அவனுக்கு தூக்கம் வந்த உடனே அவன் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். வசனத்தை கேட்கும் போது நம்முடைய கண்கள் எல்லாம், நம்முடைய செவிகள் எல்லாம் ஆமா ஆலயத்திலே அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. ஆமென். வசனம் பேச ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்கன்னா எங்கில்லாத குட்டாவி, இங்கில்லாத தூக்கம் வந்து விடுகிறது. ஆத்தாளே மனம் திரும்பு. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எதை குறித்து கவலைப்பட்டு கலங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தின்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்க சிந்தனையை காத்துக்கொள்ளும். சமாதானம் இல்லாம மார்த்தாள்கள் அலைவார்கள். சமாதானத்தை கர்த்தரின் பாதத்துல அமர்ந்து அவர் வசனத்தை கேட்கிறவர்கள் அனுபவிப்பார்கள். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தையில பார்க்கிறோம், தேவையானது, இயேசு சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. நம்முடைய வாழ்வினுடைய குட் பார்ட் எது அப்படின்னா ஆண்டவர் இயேசு மாத்திரமே. இங்க பார்க்கிறோம், தேவையானது ஒன்றே. சொல்லுங்க, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு. அப்ப அந்த அம்மா போய் கிச்சன்ல போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாங்களே, அதுவா நல்ல பங்கு? அதெல்லாம் எடுபட்டு போயிரும். எடுபட்டு எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். இதையும் அதையும் தேவன் அழிய பண்ணுவார்னு போடப்பட்டிருக்கு. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். சிலருக்கு சாப்பாட்டேவும் ஆசை, சாப்பாட்டு மேலேயே விருப்பம், சாப்பாட்டு மேலேயே எப்போதும் விருப்பம், ஆசை, பசி. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் திருப்தி அடைகிறதே கிடையாது. போஜன பிரியர்கள் அப்படி சொல்லப்படுது. சாப்பாடு எதுக்கு தெரியுமா? உயிர் வாழ்றதுக்காகத்தான் சாப்பாடு இல்ல? ஆமா. இங்க பாக்குறோம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தன் வாழ்க்கையில அவள் தெரிந்து கொண்டாள். நீங்க உங்க வாழ்க்கையினுடைய நல்ல பங்காக இயேசுவை தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வின் வருத்தங்கள் மறையும், மாறும். உங்க வாழ்க்கையில கவலை இல்லாம நீங்க இந்த உலகத்தில தேவன் கொடுக்கின்ற நன்மைகளை அனுபவிப்பீர்கள். நீங்க நல்ல பங்காக இயேசுவை தெரிந்து கொண்டா மற்றவங்களை பற்றி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, பிளேம் பண்ண மாட்டீங்க. அப்ப எது உங்களுக்கு தேவை? பற்பல வேலைகளா? இயேசுவை முதன்மைப்படுத்துங்கள். இயேசுவை உங்கள் வாழ்வினுடைய முதன்மை ஆக்குங்கள். உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? ஆமா, தண்ணீரை போல உங்களுடைய வாழ்வுக்குள்ளாய் கடந்து வரும். ஆசீர்வாதமான மழையை, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, அவர் பாதத்திலே அமர்ந்தவர் சத்தத்தை கேட்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, எப்படின்னா தாவீது வர வர விருத்தி அடைந்தான், வர வர அவன் செழித்தான்னு சொல்லி போட்டிருக்க. அது மாதிரி தேவன் வர வர உங்க வாழ்க்கையில விருத்தியை, ஆண்டவர் செழிப்பை, நன்மைகளை நீங்கள் காணவும் பார்க்கவும் அதை சுதந்திரிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால மார்த்தாளை போன்ற காரியங்களை மாற்றி மரியாளை போல இயேசுவை நல்ல பங்காக நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.